ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. ஸோ நார்மலாகவே நம்ம சேனலில் சண்டே அப்படின்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவான கேஷுவல் டாக் தான் அப்லோட் பண்ணுறேன். ஒய்? பிகாஸ் அதை பார்த்துட்டு நீ உன்னோட வீக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் நீ பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எப்போவுமே நான் என்கிட்ட சொல்லிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது இன்றைக்கி நான் என்கிட்ட மறுபடியும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது ஏதோ ஒரு வகையில் நீ லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னாலோ, ஏதாவது ஒரு ஹார்ட்ஷிப் உனக்கு இருக்குது, இப்போ நீ அதை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த விஷயம் உனக்கும் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் உங்ககிட்டயும் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் ப்ரிப்பேர்லாம் எதுவும் பண்ண கிடையாது, சரியா? ஸோ ரொம்ப கேஷுவலாக தான் இருக்க போது. நான் பேசவே என் மைண்ட்குள்ளேயே நான் நரேட் பண்ணி உனக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பையன் வந்து அவங்க தாத்தாவோட நிலத்துல 2 மரம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறான். ஒன்று வந்து தென்னை மரம், இன்னொன்று வந்து மூங்கில் மரம். ஸோ இந்த 2 மரமுமே வச்சவுடனே வளரும் அப்படிங்கிற மாதிரியான மரம் கிடையாது. இதுக்குன்னு அது பல வருஷங்கள் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். ஸோ இவன் போய் அவங்க தாத்தாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு 2 மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறனால அவங்க தாத்தாவும் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி அந்த பூமியில் நட்டு கொடுத்துட்டாரு. இவன் என்ன பண்ணுறான், அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டெய்லியும் கொடுத்துட்டே இருக்கான். லைக் அதுக்கு தேவையான தண்ணி, சூரிய வெளிச்சம், அதுக்கான உரங்கள், அப்படி இப்படின்னு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் பண்ணிக்கிட்டே வரான். ஸோ அது வர்றதுக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகும் இல்லையா? ஸோ 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. என்ன ஆகுது அதுக்கப்புறம், இந்த மூங்கில் மரம் வச்சா இல்லையா, 2 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இதுலேருந்து எந்த சேஞ்சஸுமே அவனால் பார்க்கவே முடியல, எந்த வளர்ச்சியுமே இல்லை. பட் ஆனால் இந்த 2 வருஷத்தில் இந்த தென்னை மரம் என்னாச்சு அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடியிலேருந்து வளர்ந்து வந்து அப்படியே டக்குன்னு 2வது வருஷத்தில் கொஞ்சமாக கன்று விட்டு டக்குன்னு மேலே போய் வளர்ந்து சருன்னு மேலே போயிடுச்சு. பயங்கர உயரத்துக்கு போயிடுச்சு. அங்கேருந்து அவனுக்கு தேவையான தேங்காய், இளநீ அதெல்லாம் தந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆனாலுமே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது வளரல. ஆனாலும் இவனுக்கு தெரியுது, பட் பரவாயில்ல நம்ம வச்சுட்டோன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கான். சுற்றி இருக்கவங்களாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நீ வந்து இப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருக்க வேண்டியதான், அது வளரவே வளராது, அது வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது அந்த மூங்கில் மரத்தை பற்றி. பிகாஸ் இதான் ஆல்ரெடி வளர்ந்து வந்துருச்சுல சீக்கிரமா. ஸோ இதை என்ன சொல்ல போகிறாங்க, இதை மட்டும் வளர்த்து அதை அப்படியே விட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் இவன் மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை பரவாயில்ல, நான் ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் நான் வந்து இதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே பல வருஷம் ஆகுது அவன் தண்ணி ஊற்றி வளர்த்திட்டே இருக்கான். 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. ஆனாலும் என்ன பண்ணுறான், அந்த செடியை விடாமல் அவன் அப்படியே வளர்த்திட்டே இருக்கான். ஸோ இது அப்படியே தென்னை மரம் மேலே வந்து அவனுக்கு டெய்லி என்னெல்லாம் தரணுமோ அப்படியே வந்து தந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது அரௌண்ட் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மூங்கில் மரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அது ஃபுல்லாக அடியிலேருந்து அது ரொம்ப பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக உருவாக்கி அது அப்படியே மேலே 5வது வருஷத்தில், 5 வருஷமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அது அப்படியே லைட்டாக மேலே வருது. 1 வாரம் ஆகுது, 1 மாதம் ஆகுது, டக்குன்னு அது அப்படியே ஒரு மூங்கில் தோட்டம் மாதிரி அது வந்து வளர்ந்துருச்சு. இப்போ என்னாச்சு, 2 மரமே வளர்ந்துருச்சு இல்லையா? சுற்றி எல்லாரும் சொன்னாங்க, இது வந்து வளரவே வளராது, இது அவ்வளோதான் செத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அந்த பையன் வந்து நம்பிக்கையோட டெய்லி இதுக்கான தண்ணியை ஊற்றி எப்படியாவது வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்த நினச்சிட்டு இருந்தான். அதே மாதிரி அவனுக்கு 2 மரமும் வளர்ந்துருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் வந்து பயங்கரமான இடி, மழை, புயல் காற்று வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த தென்னை மரம் வந்து பயங்கரமாக ஆடு சீக்கிரமாக வளர்ந்து வந்துச்சு இல்லையா? அதனால இது வந்து பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருக்குது. ஆடுது அந்த புயல் காற்றுல அது வந்து மரம் பாதியாக உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மூங்கில் மரம், அதுலேயும் அதே மாதிரி மழை, புயல் காற்றுன்னு சொல்லிட்டு அதுவும் அனுபவிக்குது. ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் கூட உடஞ்சி விழுகாமல் அது பூமியை போய் தொட்டுட்டு மறுபடியும் பேக் அடித்து திரும்பி அதே மாதிரி பழைய ஸ்டேஜுக்கே வந்து நிற்குதே தவிர எந்த ஒரு காரணத்துலையுமே அது வந்து உடஞ்சி கீழே விழுகவே இல்லை. இவ்வளோதான் உடச்சி போடுற மாதிரி அந்த நேச்சர் பண்ணினாலுமே அது கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துச்சே தவிர உடஞ்சி விழுகவே இல்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை கேட்கும்போது இதில் என்ன இருக்குது, ஒரு நார்மலான ஒரு போரிங் ஸ்டோரின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். பட் ஆனால் திஸ் இஸ் நாட் அபவுட் தி தென்னை மரம் அண்ட் த மூங்கில் மரம். இந்த ஸ்டோரி அடிக்கடி நான் ஏன் என்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இதில் 2 முக்கியமான விஷயத்த நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தென்னை மரத்தை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ மூங்கில் மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வளர்கிறதுக்கு முழுசாக 5 வருஷம் எடுத்துக்கிச்சு இல்லையா? சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, அது வளராது, அது செத்து போச்சு, அவ்வளோதான், அதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு எல்லாருமே அந்த பையன்கிட்ட சொன்னாங்க. பட் ஆனால் அவன் என்ன பண்ணான், நான் வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதை விதையை போட்டுட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை வந்து டெய்லியும் அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவனோட கான்ஃபிடென்ஸ் குறையாமல் டெய்லியும் அதுக்கு தேவையானதை கொடுத்தான். 5 வருஷம் முடியும் போது அதுக்கான பயங்கரமான வளர்ச்சி அது கொடுத்துச்சு இல்லையா? ஸோ அந்த மரத்துலேருந்து நான் உனக்கு என்ன லைஃப் லெசன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீயும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்ப. பட் அதை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னால் முடியாது, இது நடக்காது, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, அதை விட்டுரு இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அந்த மூங்கில் மரம் மாதிரி நீ இன்னும் கொஞ்சம் கூட வளர்ச்சியே பார்க்கல அப்படின்னா நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு அர்த்தம்.
உன்னோட பேஸை வந்து நீ பயங்கரமாக உருவாக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாமா? லைக் நீ வந்து ஒரு பெரிய பில்டிங் எழுப்புற அப்படின்னா அதோட அந்த கீழே அஸ்திவாரம் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது மேலே வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். நீ வந்து டக்குன்னு எழுந்து மேலே வர அப்படின்னா என்ன ஆகும்? டக்குன்னு நீ இடிஞ்சு கீழே விழுந்துருவ. 5 வருஷம் நீ எந்த ரிசல்ட்டையுமே பார்க்காம உன்னையே உள்ளுக்குள்ளே வளர்த்தி 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 அந்த பேஸை பயங்கரமாக உருவாக்கி ஒரு நாள் டக்குன்னு நீ மேலே வரப்போ சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க? பயங்கரமான லக்குப்பா அப்படின்னு டப்புன்னு ஈஸியாக ஒரு வார்த்தையில் சொல்லிடுவாங்க. பட் ஆனால் நீ அந்த 5 வருஷம் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்க, என்னெல்லாம் போட்டிருக்க அப்படிங்கிறது அந்த மூங்கில் மரம் மாதிரி யாருக்குமே தெரியவே தெரியாது. நீ அந்த மேலே வளர்ந்து வர அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியே நீ மேலே உயர்ந்து வந்தாலுமே பயங்கரமான டவுன்ஃபால்லாம் இருக்கும் உனக்கு. ஆனாலும் அதே மரம் மாதிரி நீ திரும்ப ஈஸியாக வந்துடுவியே தவிர என்றைக்குமே நீ உடஞ்சி விழுக போகிறதே கிடையாது. இந்த மூங்கில் மரம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படியே இந்த பக்கம் வாயேன், இந்த தென்னை மரம் இருக்கு இல்லையா, அது வந்து என்னாச்சு 1 வருஷத்துல 2 வருஷத்துல டக்குன்னு வளர்ந்து மேலே வந்துருச்சு. ஆனால் என்னாச்சு? டப்புன்னு உடஞ்சி விழுந்துருச்சு. அதுக்கான பேஸ் வந்து அவ்வளோ கிடையாது. இதுலேருந்து 2 விஷயம் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே. அது என்னென்ன விஷயம் அப்படின்னா, ஒன்று வந்து உன்னோட கன்சிஸ்டன்சி, இன்னொன்று வந்து மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறது. சில பேர்லாம் பார்த்தா தோணும், இவங்க மட்டும் டக்குன்னு மேலே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. கேஷுவலாக உட்காந்துருக்கேன்னு எதுவும் சொல்லாத. சில பேர்லாம் வந்து டக்குன்னு மேலே வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? நம்ம மட்டும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஏன் மேலேயே வர மாட்டேங்கிறோம், இவங்க மட்டும் சீக்கிரமாக வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது இல்லையா? அது ஏன் அப்படின்னா, லைக் இந்த தென்னை மரம் மாதிரி நீ வந்து டக்குன்னு மேலே போயிட்ட, பட் நீ எப்போ உடஞ்சி விழுவ அப்படிங்கிறது உனக்கே தெரியாது. பட் ஆனால் உன்னோட சக்ஸஸ் வந்து இந்த மூங்கில் மரம் மாதிரி எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீ பேஸை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக போடு. யார் எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அது தேவையில்லை. அந்த மூங்கில் மரம் மாதிரி நீ மேலே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டவுன்ஃபால் பார்த்தாலுமே சீக்கிரமாக மேலே வந்துடுறியே தவிர டக்குன்னு நீ உடஞ்சி அந்த மாதிரி விழுக போகிறது கிடையாது. ஸோ நீ லேட்டாக உன்னோட க்ரோத் வந்து ரொம்ப லேட் ஆகுது, உன்னோட ரிசல்ட்ஸே பார்க்க முடியல அப்படின்னா நீ பண்ண வேண்டியது என்ன? டெய்லியும் நீ அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் ப்ராப்பராக கொடுத்துட்டே இரு. ரிசல்ட் அப்படிங்கிறது உன் கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் உள்ளுக்குள்ளே அது எப்போவுமே வேலை செஞ்சுட்டே இருக்குது அப்படின்றத நீ மறக்கவே கூடாது. இதை நான் ஏன் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண வந்தேன் அப்படின்னா, லைக் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நீ ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃப்ரீ டைம்னா என்ன அப்படின்னு கேட்டேன். லூஸ் மாதிரி அப்படி கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மலாக சும்மா இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, நான் வந்து சும்மா ஒன்றுமே பண்ண மாட்டேனே அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரி இந்த ஐஜி பார்ப்பியா இல்லை யூடியூப் பார்ப்பியா அப்படின்னா, நான் யோசிக்கிறேன், நான் ஐஜியும் பார்க்க மாட்டேன், யூடியூப் பார்க்க மாட்டேன் அப்படின்னா, வேறு என்ன தான் நீ பண்ணுவ அப்படின்னா நான் யோசித்தேன். சரி ஓகே, ஆமாம் நம்ம வந்து மோட்டிவேஷனல் சாங்ஸ் கேட்போம், மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்போம் இல்லையா? ஸோ நான் அதை தான் பண்ணுவேன். அதை நான் சொன்னப்போ நீ வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கலாம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. சும்மா நார்மலாக இப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது சும்மா பாட்டெலாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் என் மைண்ட் என்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, லைக் நான் ஏன் இந்த மாதிரி எந்த லவ் பாட்டுமே கேட்குறதே இல்லை, எந்த படமுமே பார்க்குறதே இல்லை. லைக் நான் படம்லாம் பார்த்து ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். படமே பார்க்குறதே இல்லை. அண்ட் ஆல்சோ பாட்டுமே எனக்கு கேட்கவே பிடிக்கிறதே இல்லை. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் ஒன்று யோசித்தேன், நம்ம இப்படி இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு சீரியஸாகவே போர் அடிக்கும். லைக் இந்த மாதிரி எதையோ ஒன்று நோக்கி நீ ஓடிட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட வைபுக்கு வருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்குறது தப்பு. நம்மளும் அவங்க வைபுக்கு போக மாட்டோம், அது வந்து நம்ம தப்பும் கிடையாது. பட் ஆனால் இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்காது. அது ஒன்று வேணால் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லைக் சில பேர் இந்த உலகத்துக்கு வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் வந்திருப்பாங்க. லைக் இது வந்து ஒரே ஒரு லைஃப் தான். ஸோ நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம வந்து பெருசாக கஷ்டம்லாம் எதுவும் பட தேவையில்லை. லைக் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாம், பிடிச்சதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படியும் ஒரு நாள் சாக போகிறோம், ஸோ செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் எல்லாராலையும் இந்த மாதிரி இருந்துட முடியாது. எனக்கு வந்து எப்போவுமே அப்படியே ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. எனக்கு ஃப்ரீ டைம்னால என்ன நிஜமாவே தெரியல. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டும் எதுவும் பண்ணுறது கிடையாது. மேபி அந்த ஒரு கஷ்டம் இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு பெருசாக கஷ்டமாக தெரியல. இந்த வீடியோவுமே நான் சீரியஸாக சொல்லப்போனால் எல்லாராலையும்லாம் பார்க்க முடியாது. அந்த லைஃபுக்கு உண்மையாகவே நீங்கள் சக்ஸஸை உருவாக்கணும், சக்ஸஸாக இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நான் பேசுகிறதெல்லாம் உன்னால் கேட்க முடியுமே தவிர, நீ நிஜமாவே ஜாலி பண்ணிகிட்டு இருக்கணும், லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்க அப்படின்னா உன்னால் நிஜமாக இந்த வீடியோலாம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பார்க்கவே முடியாது. இப்போ நான் இந்த பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் நீ கேட்குற அப்படின்னா உனக்குள்ளேயும் ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கனால தான் நீ கேட்டுட்ருப்ப. இல்லைன்னா உன்னால் கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரேஸில் ஓடவே விரும்பாதவங்க கிட்ட போயிட்டு நீ இப்படி ஓடு அப்படி ஓடு, இப்படி ஓடினா சீக்கிரம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அவன் என்ன நினைப்பான்? நான் வந்து ரேஸில் ஓடவே போகிறது கிடையாது, நீ என்கிட்ட வந்து எதுக்குடா பைத்தியக்கார மாதிரி இப்படி ஓடு அப்படி ஓடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து கேட்பாங்க இல்லையா?
ஸோ ரேஸில் ஓடாதவங்க கிட்ட போய் நீ என்ன தான் சொன்னாலுமே அவங்க வந்து ஓட போகிறதும் கிடையாது, அந்த ஓடி ஜெயிக்க போகிறதும் கிடையாது. அதே மாதிரி தான் லைஃப்பை ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க தோணாது, கேட்க தோணாது, அந்த வெறியே இருக்காது. லைக் நம்ம வந்து இதுக்காக ஜாலியாக இருக்கிறதுக்காக பிறந்தவங்க மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணாது. ஏதோ ஒன்று உள்ளே குத்திக்கிட்டே இருக்குது, அவங்களால நார்மலாகவே இருக்க முடியல, என்னால் இதெல்லாம் பண்ண முடியல, ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்லுது, நீ இப்படி பண்ணு, இப்படி இரு, கஷ்டப்படு கஷ்டப்படு அப்படின்னு ஏதோ சொல்லுது அப்படின்னா, ஏதோ ஒரு பயங்கரமான சக்ஸஸை நோக்கி நான் அந்த எனர்ஜி இழுக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மேபி மற்றவங்களுக்கு நிஜமாவே இதெல்லாம் வியர்டாக இருக்கலாம். லைக் ஏன் இவங்க எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இது பேசுகிறாங்க அது பேசுகிறாங்க அப்படின்ட்டு. பட் ஒருவேளை இந்த என்னோட பர்டிகுலர் எனர்ஜியில் சிங்க் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் லைக் நான் வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ நீ வந்து உனக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீ அவங்களெல்லாம் ஓடுன்னு புஷ் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்குமே ஒரே எனர்ஜிலாம் இருக்காது. உனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணுது அப்படின்னா யூ ஜஸ்ட் டூ இட், யூ டூ இட் அலோன், ஓகேவா? அண்ட் இந்த மூங்கில் மரம் தென்னை மரம் கூட உனக்கு புரியல அப்படின்னா பரவாயில்ல, லைக் டக்குன்னு ஒரு சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னா இந்த முளைப்பாரிலாம் போடுவாங்க, அதெல்லாம் தெரியுமா உனக்கு? அது வந்து என்ன ஆகும், 1 நாள் 2 நாள் நீ மூடி வச்சாலே டக்குன்னு மேலே வந்துடும் இல்லையா? பயங்கரமான வளர்ச்சி இருக்கும், குபுன்னு இவ்வளோ பெருசு வளர்ந்து நிற்கும். அதையும் இதையும் இல்லை நீ கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அது என்ன ஆகும், வளர்ந்து டப்பு நாளைக்கு டப்புன்னு முடிஞ்சு போயிடும். ஸோ யாரோட சீக்கிரமான சக்ஸஸையும் பார்த்து நீ வந்து நமக்கு க்ரோத் இல்லை அப்படின்னு நினைக்காத. நீ ஏதோ ஒரு விதத்தில் பயங்கரமான சக்ஸஸை அடைஞ்சிருவேன், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போது வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன ஆச்சு எதுவுமே எனக்கு தெரியல. பெரிய வீடியோவாக இருந்தால் நான் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் தேங்க்யூ. அண்ட் அப்போ நான் கிளம்புறேன். see you all in another video. do share this video. மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ சரி, டாட்டா, டேக் கேர், பாய் பாய்.